வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். அற்புதமாக 2026 வரவேற்றிருக்கிறோம். அதுக்குள்ள போறோம். நல்ல நம்பிக்கையோட நம்மளுடைய பணிகளை செய்வோம். நீங்க இந்த ஆண்டு பலன்களை சொல்லியிருக்கக்கூடிய அந்த அடிப்படையில உங்கள் வாழ்க்கை எண்ண ஓட்டங்களை கொண்டு வராதீங்க. அது சும்மா அன்னைக்கு ஒரு நாளைக்கு சொன்ன பலன் அது. கொச்சார பலன் அன்னைக்கு அந்த ஒன்றை வச்சுக்கிட்டு நீங்களா கதை சொல்றது அது அது அன்னைக்கு ஒரு நாளைக்கு அதோட விட்டுருங்க. இன்னைக்கு 2ஆம் தேதி 3ஆம் தேதியெல்லாம் வேற வேற பலன்கள் வந்துடும். அதுவும் நடக்காது. நம்மளுடைய ஜாதகப்படிதான் நடக்கும். அனைவருமே அவங்கவுங்க கவனமாக நம்ம வாழ்ந்துகிட்டா போதும். நம்ம பாட்டுக்கு வாழலாம். 9ஆம் அதிபதி நல்லா இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள். 9ஆம் அதிபதி கெட்டு போனவங்களுக்கு எதிர்பார்த்த அதிர்ஷ்டங்கள். அவ்வளவுதான். இதுதான் அதிர்ஷ்டம். அதுக்காக அதிர்ஷ்டம் இல்லாம மனிதர்கள் வாழ முடியாது. ஏன்னா எல்லா மனிதர்களுமே இந்த பென்சிலை நம்மளால உருவாக்க முடியாது. இது நமக்கு கைக்கு கிடைக்குதுனாலே அது ஒரு பெரிய அதிர்ஷ்டமாக இருக்கணும். ஏன்னா பல கோடி ரூபாய் இதுக்குள்ள முதலீடு இருக்கானா இது நமக்கு தெரியாது. இதை நம்மளால தயாரிக்கவும் முடியாது. 1,00,000 கோடி ரூபாய் கொடுத்து இதை நம்மளை தயார் பண்ண சொன்னாலும் நம்ம ஒருவனால் இதை தயார் பண்ண முடியாது. இங்க பல மனிதர்கள் பல கூட்டு உழைப்புகள்ல நம்ம வாழ்றோம். இதுவே நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிர்ஷ்டமான வாழ்வு தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நாம போய் அந்த இதுல காசால வாழலையே. நாம போய் இப்ப திடீர்னு குண்டு போடக்கூடிய இடத்துல வாழலையே. நம்ம ஏற்கனவே பிறப்பாலேயே ஒரு அற்புதமான ஒரு இந்தியா, அந்த இந்தியாவுக்குள்ள ஒரு தமிழகம் சொல்லக்கூடிய அடிப்படையில வாழ்ந்திருக்கோம். நமக்கு சொல்லி கொடுத்த தேசிய தலைவர்கள் எல்லாம் அகிம்சையதான் சொல்லி கொடுத்தாங்க. அதனாலேயே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுமையான எண்ணங்கள்லாம் இருக்கு. அதை வச்சு நம்ம நல்லா வாழ்வோம். அந்த பலன்களை நினைச்சு ரொம்பவும் அலட்டிக்க வேண்டியதுல அதை விட்டுருங்க. ரைட். வசீகரிக்கும் தன்மை, வசீகரிக்கும் சக்தி எங்க இருந்து வருது? வசீகரிக்கும் சக்தி எங்க இருந்துங்க வருது? முகத்துல இருந்து வருதா? ஒரு ஒரு படம் பார்த்தோம், சகுனின்னு ஒரு படம். அதுல அந்த சாமியார், பீடி சாமியார் பேசிக்கிட்டே இருப்பாரு. பேசாதையா இரியா அப்படின்னு அவரா ஏதோ மேஜிக் பண்ணுவாரு. முகத்துல ஒரு வசீகரிக்கக்கூடிய தோற்றம் வந்துருது. அதனால அவருக்கு நிறைய பணம் சேருது அப்படின்னு ஒரு வார்த்தை. அந்த முகம் அதே மாதிரி அவர் பேசிக்கிட்டே இருக்கிறப்ப ஏதோ நடக்குது போகுதுன்னு இருந்தது. அது பேச்சை நிப்பாட்டினோடனே மக்களை வசீகரிக்கக்கூடிய தன்மை வருதுன்னு சொல்றது. வசீகரிக்கும் சக்தி 2ஆம் பாவத்துல இருந்துதான் வரணும். எது வசீகரிக்குது ஒரு மனிதனை? எதிர் மனிதர்களை வசீகரிக்கக்கூடிய தோற்ற பொழிவு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ஆடைகளோ, நம்மளுடைய அலங்காரங்களோ, நம்மளுடைய அந்த பண வசதிகளோ எல்லாம் கிடையாது. வசீகரிக்கக்கூடிய தன்மை முகத்தோற்றம் தான். முகத்தோற்றம், அந்த முகத்தோற்றத்துல இருக்கக்கூடிய பேச்சின் வன்மை. பேச்சின் வன்மையே போதும்ங்க. ரொம்ப அழகாக பேசக்கூடிய மனிதர்களை எல்லாம் நான்லாம் நல்லா கேட்டிருக்கேங்க. ரொம்ப அற்புதமான மேடை பேச்சாளர்கள், சொற்பொழிவாளர்கள், விடாமல் தொடாமல் தொடர்ந்து அழகாக பேசக்கூடிய மாபெரும் மனிதர்களை எல்லாம் பார்த்திருக்கேன். அதுவே வசீகரிக்கக்கூடிய பேச்சு. அதுக்கு பேரே என்ன சொல்றோம்? வசீகரிக்கக்கூடிய தன்மையுடன் கூடிய பேச்சுன்னு சொல்றோம். அதே மாதிரியே வசீகரிக்கக்கூடிய முகம். அந்த முக தோற்றப்பொழிவு அவரை பார்த்துட்டு வந்தா போதும் சார், வேற ஒண்ணுமே கிடையாது. அவரை போறோம், பார்க்கிறோம், வந்துடுறோம், அவ்வளவுதான் சார். அந்த வசீகரிக்கக்கூடிய முகத்தோற்றம் அப்படிங்கிறது பலருக்கு கிடைக்குது. ஆமாங்க, போனாலே அவர் இருந்தா போதுங்க. கடையில நம்ம போய் ஜாமானை வாங்கிட்டு வந்துருவோங்க. அவர் சொல்ற வேலை என்ன சொன்னா என்னங்க, கரெக்டா தாங்க செய்வார், கரெக்டா தான் சொல்வார். எவ்வளவு ஒரு அற்புதமான அந்த 2ஆம் பாவம் வசீகரிக்கக்கூடிய முக தோற்றத்தையும் நம்மளுடைய சொல்லாற்றலையும் நம்மளுடைய கண்கள் பேசுதுங்க. வசீகரிக்கக்கூடிய தன்மையில் கண்கள் வசீகரிக்குது. காதலர்களுக்கு கண்கள் தானே முக்கியமா இருக்கு. அந்த வசீகரிக்கக்கூடிய தன்மை, இறக்கப்படக்கூடிய தன்மை, ஈர்க்கக்கூடிய தன்மை, பார்க்கக்கூடிய தன்மை, தன்னுடைய உணர்ச்சிகள் அத்தனையுமே வெளியே முகம் வழியாக அப்படியே சும்மா பொங்கி கொண்டு போகக்கூடிய அந்த வசீகரிக்கக்கூடிய தன்மை. எம்ஜி ராமச்சந்திரன் அவ்வளவு அற்புதமான நடிகர். அவர் முகத்தை பார்த்தா போதுமுங்கன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இருந்திருக்காங்க. அந்த தோற்றங்கள், அந்த தோற்ற பொழிவுகள், வசீகரிக்கக்கூடிய தன்மை, வசீகரிக்கும் சக்தி 2ஆம் பாவம்.
அந்த முகத்தை எப்பவுமே இந்த ஷேவ் பண்ணாம அசிங்கமா வச்சுக்கிட்டு மீசைய ஒண்ணு இது பண்ணாம ரொம்ப சங்கடமா வச்சீங்கன்னா வர்ற மனிதர்கள் உங்கள்கிட்ட வரவே மாட்டாங்க. யாரும் வர மாட்டாங்க. நாம முகப்பொழிவை எந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு பிற மனிதர்களை வசீகரிக்கக்கூடிய தன்மையில் நம்ம கூட அவங்கள வச்சுக்கிடுவோம். தயவு செய்து சொல்றேன், நீங்கள் இன்னைக்குல இருந்தே முடிவுக்கு வந்துருங்க. இந்த முகத்தை ரொம்ப அழகாக வசீகரிக்கக்கூடிய தன்மையில வச்சுக்கோங்க. நான் பார்த்திருக்கேன் நிறைய பெண்களை, நிறைய ஆண்களை, ஒரு சில ஆண்களை கண்ணுக்கெல்லாம் மை போடுவாங்க. அந்த கண்ணுக்கு மை போட்டாலும் அது நான் இவர் ஒரு ஸ்டைல்ல இருக்காருன்னு பார்க்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கும். அதனால முகம் எப்பொழுதுமே தோற்றப்பொழிவு. அந்த தோற்றப்பொழிவுல இருந்துதான் வசீகரிக்கும் சக்தி வெளியேறுது. அந்த வசீகரிக்கும் சக்தி இருப்பதால் நம்ம முகத்தை ரொம்பவும் ரொம்ப மனிதர்கள் விரும்பாத அடிப்படையில வச்சுக்கிறது அது சாமியார்கள் வச்சுக்குவாங்க. நமக்கு அது தேவையில்லைங்க. உலக இல்லற வாழ்வுல இருக்கவங்களுக்கு முகம் தோற்றப்பொழிவு. முகம்தான் நமக்கு வசீகரிக்கக்கூடிய சக்தியை முழுமையாக தருது. அதுக்கு 2ஆம் பாவம் நமக்கு நல்லாவும் இருக்கணும். 2ஆம் பாவத்துல சனி இருக்கிறது, 2ஆம் பாவத்துல கேது இருக்கிறது, 2ஆம் பாவத்துல ராகு இருக்கிறவங்க எல்லாம் கேர் பண்ண மாட்டாங்க, தூக்கி போட்டுருவாங்க. பட் அதே இது 2ஆம் பாவத்துல சுக்கிரன் இருக்கவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பிடிக்கும். லக்ன சுக்கிரனுக்கு முகத்தை வசீகரிக்கக்கூடிய அடிப்படையில கொண்டுட்டு போவாங்க. அது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்ப எனக்கெல்லாம் 2ஆம் அதிபதி சனிய ஆட்சி பெற்றிருக்கா. வித்து குரு புதன் கேது அங்கேதான் இருக்கான். ஆனா நான் காலையில எந்திரிச்சோடனே முதல்ல சேவ் தான் செய்வேன். அப்புறம் தான் பல் துலக்குவேன். அந்த அளவுக்கு வசீகரிக்கக்கூடிய தன்மைக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுது லக்னத்தில் இருக்க சூரியன் செவ்வாய் சுக்கிரனும். ஆக இந்த தொடர்புகள்ல பார்க்கும்போது நீங்க வசீகரிக்கக்கூடிய தன்மைக்கு நான் அங்க போனேன் இங்க போனேன் அதெல்லாம் எங்கேயும் போக வேணாம். எந்த ஒன்றும் வேணாம். உங்கள் முகத்தை அழகாக எப்படி வைத்திருந்தால் நாம் மனிதர்களுக்கு விருப்பமாக நம் முகம் இருக்கும் என்று நீங்க பழகுனாலே போதும். இந்த உலகத்தையே வசீகரித்து உங்களுடைய கையில் வைத்து அழகாக அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க. நன்றிங்க, நன்றிங்க.